மோஸ்ட் ஆஃப் த டைம் வாமிட்டிங்லாம் செட்டில் ஆனோன்னா எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நீங்கள் முன்னாடி ஜிம் கோவர்ஸ் பற்றி நம்ம பேசினோம். சப்போஸ் நான் ஒர்க் அவுட்டே பண்ணதில்லை, ஆனால் நான் ஐ வாண்ட் பி ஹெல்த்தி ஃபார் மை பேபி அப்படின்னா, லெட் தெம் ஸ்டார்ட் வித் மைல்ட் வாக்கிங். ஆஃப்டர் எவ்ரி மீல் ஒரு 10 மினிட்ஸ் டு 15 மினிட்ஸ் மெதுவாக நடக்கட்டும். வீட்டுக்குள்ளேயே நடந்தால் கூட ஓகே. இல்லை ஒரு ஃப்ரெஷ் ஏரில் காலம்பர ஒரு 6-6:30 இல்லை ஈவினிங் ஒரு 6-6:30 ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு 20 மினிட்ஸ் டு ஹாஃப் அன் ஹவர் லெட் தெம் ஸ்டார்ட் வாக்கிங். அந்த மசில்ஸும் லிகமெண்ட்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆனதாக இந்த பேக் பெயின், ஸ்டமக் பெயின் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் ஃபேஸ் டு கோ அவுட், ஈட் வாட் யூ வாண்ட். பட் அட் த சேம் டைம் என்னென்னா ரொம்ப வெள்ளை சாப்பாடு வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, லைக் 5-ஸ்டார் ஹோட்டல் ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடு தான் ஹெல்த்தி. கிடையவே கிடையாது. நான் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், நீ ரோட் சைட் ஃபுட்டுக்கு போனாலும் சரி, இல்லை 5-ஸ்டார் ஹோட்டலில் நீ சாலட் சாப்பிட்னா கூட அந்த சாலட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங்ஸ் எப்போ பண்ணாங்கன்னு தெரியாது. ஆக்சுவலாக நிறைய பேர் சாலட் சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஓவர் நைட் அந்த வச்ச அந்த பஃபேயும் நெக்ஸ்ட் டே காலம்பர பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வைக்கிற பஃபேயும் அதே சாலடாக இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸிங்கில் அவ்வளோ பாக்டீரியா இருக்கும், அவ்வளோ வைரஸ் இருக்கும். ஸோ என்ன சாப்பிட்றீங்களோ வெளியில் சாப்பிடும் போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ பண்ண சாப்பாடு ஒரு ஸ்டீம்டு, முடிஞ்ச வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணாமல் ஜங்காக இல்லாமல் கொஞ்சம் ஸ்டீம்டு இல்லை பாயில்ட் ஃபுட்டாக இருந்தால் ஹெல்த்தியாக இருக்கும். பட் பியூட்டிஃபுல் ஃபேஸ் 5th மந்தில் அதுதான்.